அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேஎஸ்ஆர் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இப்போ நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, நான் எப்படி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு என்னுடைய செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய பேர் வெற்றிவேல். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் அதிலேருந்து தான் நான் வந்தது. ஃபஸ்ட்டு ஜேஎஸ்ஆருக்கு நான் 2018 வந்தேன். ஆக்சுவலாக அகாடமி ஆரம்பித்தது 2017 நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் இயரில் இங்கே ஜாயின் பண்ணேன். ஜேஎஸ்ஆரில் மோஸ்ட்லி ஒரு 90% பீப்புளுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நான் இங்கே தான் படித்தது, ப்ளஸ் இங்கே தான் மென்டராகவும் இருந்தேன். கிளாஸஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்தேன். கைடன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் டிஎன்பிஎஸ்சி பற்றி நல்லாவே தெரியும், சரிங்களா? டிஎன்பிஎஸ்சியில் நான் லாஸ்ட் 2024 குரூப் 2 and 2Aவில் பார்த்திங்க அப்படின்னா 2Aவில் சிஎம்டிஏவில் அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்தேன், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் ரயில்வேவில் எனக்கு ஜாப் கிடச்சிது, அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட், ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ட்ரெயின் ஓட்டுறது, ஓகேங்களா? அந்த வேலை ட்ரெயின் டிரைவர், ஓகேங்களா? அந்த ஜாப்பும் எனக்கு கிடச்சிது. இப்போ நான் சிஎம்டிஏவிலேருந்து குவிட் பண்ணிவிட்டு இப்போது ரயில்வேவில் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சியில் நான் ஃபஸ்ட்டு எழுதின எக்ஸாம் பார்த்திங்கன்னா குரூப் 1 தான், சரிங்களா? அந்த குரூப் 1ல் ஃபஸ்ட்டு எக்ஸாம்லேயே நான் கிளியர் ஆனேன், ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆனேன். ஆனால் மெயின்ஸ்லேயே என்னால் கிளியர் பண்ண முடியல. அதுக்கு அடுத்தது இதை போல் ஒரு 4 ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. பட் ஆனால் மெயின்ஸ் என்னால் கிளியர் பண்ண முடியல. இந்த 7 to 8 years ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னால் ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியுது, டிஸ்கிரிப்டிவில் என்னால் கிளியர் பண்ண முடியல. அதனாலே ரொம்ப தள்ளி போயிட்டு இருந்துச்சு. இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் ஒரு சில ஸ்பெஷல் கோர்சஸ், அதாவது பிஎஸ்டிஎம்காக, அதுக்கப்புறம் சிஓஏ, டைப் ரைட்டிங், இந்த மாதிரிலாம் நம்ம முடிச்சு வச்சோம் அப்படின்னா ஈஸியாக உள்ளே போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சுது. அதனால் நான் பார்த்திங்கன்னா சிஓஏ இதை கம்ப்ளீட் பண்ணலாம். சிஓஏ கம்ப்ளீட் பண்ணதுனால மட்டும்தான் எனக்கு 2Aவில் சிஎம்டிஏவில் அசிஸ்டன்ட் போஸ்ட் கிடச்சிது. நான் இத்தனை வருஷமாக இதிலே ட்ராவல் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் ஜேஎஸ்ஆரும் அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாசன் சாரும் தான், ஓகேங்களா? அவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இப்போ ஒரு ரயில்வேவில் ஒரு நல்ல பொசிஷனில் போயிருக்க முடியாது. இவங்க எனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, நான் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்ட பொழுது இங்கே கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அதனால் என்னுடைய ஃபினான்ஷியலாக எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கிளாஸ் எடுத்ததுனால, நான் மேக்ஸ் கிளாஸ் எடுத்ததுனால எனக்கு என்ன ஆகிடுச்சுன்னா, ரயில்வே எக்ஸாம்ஸ் எனக்கு ஈஸியாக போயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஜேஎஸ்ஆரில் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே இருந்த கொஸ்டின் பேப்பர்ஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு நான் கிளாஸ் எடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கான கிளாஸஸையும் நான் கவனிச்சிக்கிட்டு கொஞ்சம் நான் படித்ததுனால கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு இதை பற்றின எந்த டவுட்னாலும் சரி தான், ஓகேங்களா? நீங்கள் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ரயில்வே எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக என்னுடைய ஐடியாஸ் எப்படி ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணலாம், ஓகேங்களா? அதுக்காக ஈஸியானா நான் படிக்கிறத சொல்லலை. வேறு என்னென்ன நேர்மறையான குறுக்கு வழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியும், ஓகேங்களா? அது தேவைன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? தேங்க்யூ.